இது தலைப்படி. இன்றைக்கு ஒன்று நடக்கும். ஒன்று ஜானகி வயிற்று அடித்துக் கொண்டு அழுவாள், இல்லாவிட்டால் மயன் மகள், மனைவி பேரை சொல்ல விரும்புறவன், மயன் மகள் அத்தொழில் உருவாள். ஒன்னு ஓம் மண்டாட்டி தாலி இருக்கணும், இல்லாட்டி என் மண்டாட்டி தாலி இருக்கணும். இது கிராமத்துல இன்னைக்கு அறுவாலை தூக்கி நிக்கிறான்ல, அது மாதிரி சொல்லிட்டு போறான். இந்த போர்க்களத்துக்கு செல்லுகின்ற இதுக்கு பிறகு டிகேசி இந்த போர்க்கள காட்சியில் வேற எந்த பாடலையும் போடல. அதன் பிறகு அவர் அங்கே இருந்து எல்லாம் நிகழ்ச்சிகள் முடிந்து முடிசூட்டுகிற கட்டத்துக்கு எல்லாம் வசனமாவே எழுதிட்டு போயிடுறார். இங்கே நான் சொல்ல வந்தது முக்கியமாக இவருடைய திருத்தங்கள் மட்டுமல்ல, எடுத்து வைக்கிற விளக்கம் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்றால், மு. ராகவையங்கார் அவர்கள் மரக்கருணை என்று, ராமனுடைய மரக்கருணை என்று எழுதினார்கள். அதற்கு என்ன சொன்னார்கள் என்றால், முதல் நாள் போரிலே இலங்கை வேந்தன் தோற்று இன்று போய் நாளை வா என்று ராமன் சொன்னான், இது மரக்கருணை என்று ராகவையங்கார் எழுதினார். டிகேசி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரத்தே களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். இது கம்பன் பாடல். டிகேசி அதை எப்படி எழுதுறாருன்னா, வாரணம் பொருத மார்பன் வரையினை எடுத்த தோழன் பாரோடு விண்ணும் அதிர உறப்ப நாமன். இந்த வார்த்தையை மாத்தி போடுறான். வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையே மீண்டு போனான் போது பெருங்கையோடு இலங்கை புக்கான்னு இந்த வார்த்தையை இவர் திருத்தம் பண்ணி எழுதுறார். நீ இன்று போய் நாளை வா என வாழை தாவூரு கோசல நாடுடை வள்ளல் இன்றைக்கு போய் நாளைக்கு வான்னு சொன்னாரு, இது மரக்கருணை. நீ நாளைக்கு வான்னு சொன்னாரு. டிகேசி சொல்றார், இது மரக்கருணை அல்ல, இன்னொரு இடம் இருக்கு, அதுதான் மரக்கருணை. இது பலர் படித்த தமிழறிஞர்களுக்கு தெரிஞ்சிருக்க, இது ஒரு முக்கியமான போர்க்களம். அதாவது சூர்பனகையினுடைய மூக்கு, நாசி, முலைக்கண் சிதைக்கப்பட்டு அவள் கூக்குரலிட்டு அவளுடைய தாயாரோடு பிறந்த சகோதரியின் பிள்ளைகளாகிய கரண் தூஷணனிடம் போய் சொல்லி, இப்படி ஒரு பெரும் துன்பம், நான் ராவணனுக்காக அந்த அழகான சீதையை கொண்டு போக முயன்றேன், என்னை இப்படி ராமலட்சுமணர்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே கரனும் தூஷணனும் சண்டைக்கு வருகிற பொழுது அங்கே ஒரு பெரும் படைத்தலைவனாக இருக்கின்றான் திரிசிரா என்பவன். இந்த திரிசிரா என்பவன் மிகச்சிறந்த வீரன், சேனாதிபதி. இந்த போர்க்கள காட்சியைத்தான் டிகேசி சொல்லுகிறார். திரிசிரா 3 முகம் கொண்டவன், 3 தலைவனுக்கு யுத்தம் நடக்கிறது, மிகச்சிறந்த வீரன். ராமனே பானம் தொடுக்கிறார். அவன் தேரை உடைக்கிறான். முதல்ல தேரை உடைக்கிறான் ராமன். தேர் நொறுங்குகிறது, தேர் பாகனை கொள்கிறான். அடுத்த ராமனுடைய அம்புகள் திரிசிராவின் 2 தலைகளை கொய்து விடுகின்றன. இப்ப ஒரு தலையோடு ஒரு முகத்தோடு நிற்கிறான். மழையாக பொழிகிறான் அம்புகளை, மழையாக பொழிகிறான். 200 பேர் தாக்குவதை போல மேக மண்டலத்துக்குள்ளே இருந்து பொழிகிறான். உடனே ராமன் கோபம் வந்து, இவன் வில் தானே இவ்வளவு அம்புகளை வர்ஷிக்கிறது என்று அவன் வில்லை உடைக்கிறான். கவனிக்கணும், வில் போயிற்று, தேர் போயிற்று, 2 தலை போயிற்று. அதன் பிறகு அவன் கால்களாலும் கைகளாலும் ஆயுதங்களை ஏவி அடிக்கிறான். 2 கால்களை துணிக்கிறான். 2 காலை வெட்டிட்டான் அம்பு விட்டு. 2 கால்கள் போனதற்கு பிறகு கைகளால் சண்டை போடுறான். இருக்கிற வலைகளை தூக்கி எறிகிறான். 2 கைகளை வெட்டுகிறான். 2 கைகள் இல்லை, 2 கால்கள் இல்லை, 2 தலைகள் இல்லை. இதற்கு பிறகும் திரிசிரா அஞ்சவில்லை, நடுங்கவில்லை, கலங்கவில்லை. அவன் பற்களால் கடித்துக் கொள்வதற்கு பாய்ந்து வருகிறான். சொல்லுகிறான், சிறிய குன்றங்களில் இருக்கக்கூடிய அகன்ற குகை போன்ற புலால் தின்னுகின்ற அந்த வாயோடு அந்த பற்களை கொண்டு கடிக்க வருகிறான். ராமன் பார்த்தான், இவ்வளவுக்கு பிறகும் கூட இவன் வீரம் அடங்கவில்லையே என்று. மட்டுமல்ல, கையும் போய் காலும் போய் 2 தலையும் போனதுக்கு பிறகும் இவன் உறுதியோடு சண்டை போடுறானே.
இவன் இன்னும் துன்பப்பட விட வேண்டாம், இவன் துன்பப்பட வேண்டாம், எல்லாம் போயிடுச்சு இல்ல, ரத்தம் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, துன்பப்பட வேண்டாம் என்று அந்த தலையை துணித்தான். இதுவே மரக்கரடை என்று டிகேசி எழுதுகிறார். நான் இங்கே சொல்ல விரும்புவது, அதன் பிறகு கடைசியாக முடிசூட்டுகிற படலத்திலே கூட அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் வெண் உடைகவிக்க இருவரும் கவரி பெற்ற வெண்ணையூர் சடையன் மரபினோர் தாங்கள் கொடுக்க வசிஷ்டரே புரைந்தான் மௌலின். வசிஷ்டன் தான் கொடுத்தான். ஏன்னா வசிஷ்டன் தான் முதல்ல டைம் பிக்ஸ் பண்ணி ஃபெயிலியரா போச்சு, அதனால் வசிஷ்டரே கொடுத்தான் எழுதுறான். இப்பொழுது நான் கூறுவது, இது புராணம் என்றாலும் அல்லது இது இலக்கியம் என்றாலும் பகைவர்களை கூட மதிக்கக்கூடிய தன்மையோடு கும்பகர்ணன் வேண்டுகோள் படி அவனுடைய மூக்கிலாத முகத்தை யாரும் பார்த்து இழிவாக நினைத்துவிடக் கூடாது என்று அவன் வேண்டுகோள் படி கடலுக்குள் செலுத்தினான் ராமன். இத்தகைய மரக்கருணை இருந்ததனால் திரிசிராவிற்கும் மரக்கருணை காட்டினான் ராமனுக்கு. இதே போல ஒரு அருமையான ஒரு காவியம் இலியட் காவியம், ரொம்ப அருமையான ஹோமர் எழுதிய காவியம். அதில் அற்புதமான யுத்தகல காட்சிகள் உண்டு. ஈடு இணையற்ற பெருவீரன் ஆக்கிலஸ், அவனுக்கு நிகரான வீரனே கிடையாது. அவன் ட்ராய் நகரத்து நாட்டினுடைய சக்கரவர்த்தி பிரியமினுடைய மகன் மூத்த மகன் ஹெக்டரை கொன்றுவிட்டான் சண்டையில். ஹெக்டர் மகாவீரன். ஹெக்டரை கொன்றுவிட்டு அந்த ஹெக்டரை தன்னுடைய ரதத்தினுடைய பின்னாலே கயிற்றாலே கட்டி கோட்டையை சுற்றி 3 முறை வந்து பாசறை கொண்டு வர்றான். உடம்பெல்லாம் தரையில இழுபட்டு அந்த ஹெக்டருடைய உடம்புல ரத்தம் கொட்டு. ஹெக்டர் ரொம்ப மிகச்சிறந்தவன். அவன் தம்பிதான் ஹெலன் அழகி கூட்டு வந்துட்டான். இதற்கு பிறகு நள்ளிரவு நேரத்தில் இந்த சக்கரவர்த்தி பிரியம் அகிலஸ்ட போறான். ரொம்ப ஆச்சரியங்க, ராத்திரியில போறான். அவன் திகைக்கிறான், இவன் எப்படி வந்தான்? என் மூத்த மகன், அவன் 2 கையும் எடுத்து முத்தம் கொடுத்து சொல்றான், என் மகனை கொன்ற இந்த கரங்களில் என் உதடுகளை பதித்திருக்கிறேன். என் மகனை உரிய முறையிலே தகனம் செய்வதற்கு, என் அரண்மனை கோட்டைக்குள்ளே போய் அடக்கம் செய்வதற்கு இந்த அவன் உயிரற்ற சவத்தை என்னிடத்திலே ஒப்படைத்து விடுன்னு கேட்கிறான். அக்கிலஸ் கொடுக்கறாங்க. இது புராணம் தான். கொடுப்பது மட்டுமல்ல, அவனை தரையில போட்டு இழுத்துட்டு வந்ததுனால உடம்பெல்லாம் மண்ணும் ரத்தமுமா இருக்குல்ல, ஆகையினால் நீராட்டி கழுவி எண்ணெய் தடவி அவனுக்கு நல்ல உடை உடுத்தி அதுக்கு பிறகு வச்சு அவன் அப்பங்கிட்டே கொடுத்து 4 நாள் இறுதிச் சடங்குக்காக, எங்களுடைய வழக்கப்படி 4 நாட்கள் இறுதிச் சடங்கு, 4 நாள் யுத்தத்துக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லி அனுப்புறான். புராணங்களில் இதிகாசங்களில் இது இருக்கிறது. ஆனால் ஈழத்தில் 21 புலிகள் 3 பெண்கள் அனுராதபுரத்தில் எங்கே எல்லாள மன்னன் அரசாண்டானோ 44 ஆண்டுகள், அந்த எல்லாளனை வஞ்சகமாக துட்டகமனு என்ற வாலிபன் 24 வயது வாலிபன் 72 துட்டகமனுவை துவந்த யுத்தத்துக்கு அழைத்து மகாபர்வதம் என்கின்ற யானை மீது எல்லாளன் வர துட்டகமனு அவன் கண்டுலன் என்கின்ற யானை மீது செல்ல நடந்த சண்டையில் எல்லாரனுக்கு இவன் ஈடு கொடுக்க முடியாமல் இவன் யானையை ஏவி அந்த யானையை தந்தங்களால் சாய்க்க சொல்லி அது சாய்கிற போது நிலை தடுமாறி எல்லாளனை மீது வேல் வீசி கொன்றார் துட்டகம். அதே அனுராதபுரத்தில் எங்கே தமிழர்கள் தனி அரசோச்சி வந்தார்களோ அதே ஆபரேஷன் எல்லாளன் என்று பெயரிட்டு அந்த அனுராதபுரத்திலே தாக்குதல் நடத்தினார்கள். 21 தமிழர்களை கொஞ்சம் நீங்க பேசுகிறவன் வைகோ என்றோ பேசுவதற்கு இது ஒரு நோக்கம் என்றோ கருதாமல் நீங்கள் யோசிக்கணும். நான் அக்கிலஸை பற்றி சொன்னேன், கும்பகர்ணனை பற்றி சொன்னேன், இதிகாசங்களை சொன்னேன். இந்த 21 பேரையும் நிர்வாணப்படுத்தி அவர்களை நிர்வாண உடல்களாக போட்டு